நமஸ்காரம். மிகப்பெரிய பலன ஈஸியா அடையறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அதுதான் ஆடி மாசம் வரக்கூடிய பூர நட்சத்திரம். இந்த ஆடி பூரத்தில 2 வழிபாடு பண்ணணும். ஒண்ணு வந்து ஆண்டாள் அவதரித்த தினமாக கருதப்படுது. அதனால ஆண்டாளையும் வழிபாடு பண்ணணும். அன்னைக்கு அம்பாளுக்கு வளகாப்பு. அதனால எல்லா ஆலயங்களிலுமே அம்மனுடைய ஆலயங்கள்ல எல்லா ஆலயங்களிலுமே அன்னைக்கு வந்து வளையல்ல அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. வளகாப்பு அப்படிங்கிறதுனால. அதனால உங்கனால முடிஞ்ச 2 கண்ணாடி வளையல வாங்கி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயங்கள்ல குடுத்துட்டு வாங்க. இந்த ஆடி பூரத்துல அம்மன வழிபாடு பண்றது, அம்மன் வளகாப்புல கலந்துக்கிறது, அம்மன வழிபாடு பண்றது, அதே மாரி ஆண்டாள வந்து வழிபாடு பண்றது. இது வந்து என்னன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா நெனச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸியா கெடைச்சிரும். இது கட்டாயம் நடக்கும். உங்கனால என்ன முறையில வழிபாடு பண்ணுமோ, இதுக்கெல்லாம் பெரிய முறைகள் இல்ல. உங்களுக்கு தேவை நல்ல ஆத்மார்த்தமான ஒரு பூஜை. அதாவது ஆத்மார்த்தமா நீங்க அம்பாள நெனைக்கணும். அவங்கள வழிபாடு பண்ணணும்.